வணக்கம். இன்னைக்கு 19 செப்டம்பர் 2022. நமக்கு ஆல்ரெடி ரோபோவுடைய அப்டேஷன் முடிஞ்சிருச்சு. 90% நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆல்ரெடி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மீதமுள்ள ஒரு 10% கஸ்டமர்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த புது ரோபோவானது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும் என்னன்றதை நான் இப்போது ஜஸ்ட்டு லைவில் விளக்குறேன். நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லித்தரேன். முதல்ல என்ன பண்ணணும், அமி ஃபீட் ஓப்பன் பண்ணிக்கணும். இதெல்லாம் ப்ரொசீஜர் ஆஸ் யூஷுவல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது ஓப்பன் பண்ணால் ஒரு 2 செகண்ட் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ளே தானாகவே ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அமி ஃபீடு ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு சார்ட் வந்துருச்சு. சார்ட் வந்தக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிக்கணும். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு முறை ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். அமி ஃபீட் ஓப்பன் பண்ண உடனே அமி புரோக்கர் சார்ட்டும் அமி ஃபீட் அதாவது டேட்டாவும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாம் ரோபோவை ஓப்பன் பண்ணிக்கணும். ரோபோ ஓப்பன் பண்ணது அப்புறம் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, மேலே டிலீட் போயிட்டு டேஷ்போர்டு டிலீட் பண்ணணும். அடுத்தது டிலீட் போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிடணும். மூணாவது டிலீட் போயிட்டு ஆர்டர் புக் டிலீட் பண்ணணும். இது மூணும் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர். இது 2வது கட்டம். இப்போது நம்ம முன்னாடி இருந்த ஏபிஐ மாதிரி டோக்கனுக்கு தனியாக விண்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் டைரெக்டாக கிளைண்ட் ஏபிஐன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாம் முதல்ல என்ன பண்ணணும்னா, நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன், அண்ட் வெப்பெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற பட்சத்தில் சில டைமில் ஜென்ரேட்டுன்னு நம்ம இந்த இடத்துல ஜென்ரேட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேட்டுன்னு கொடுத்தா ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆகும். இந்த ஜென்ரேட்டுன்றதை கொடுக்கும்போது சில டைமில் யூசர் டஸ் நாட் லாகின்னு வரும். நல்லா தெளிவாக 2 தடவை சொல்கிறேன். எப்பயுமே ஜென்ரேட்டுன்னு கொடுக்கும்போது யூசர் டஸ் நாட் லாகின்னு வர பட்சத்தில், எப்பயுமே இந்த ஜென்ரேட்டுன்னு கொடுக்கும்போது யூசர் டஸ் நாட் லாகின்னு வர பட்சத்தில் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வெப்பு லாகின் பண்ணியிருக்கீங்க, ஆண்ட்டை புது வருஷன் ஆண்ட்டை வெப்பில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதற்காக நாம் இதை ஓகே கொடுத்துட்டு இங்கே காப்பி கிளைண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். இல்லை நான் வெப்பெல்லாம் கொடுக்கலன்னா டேரெக்டாக ஜென்ரேட் கொடுத்தா கீ ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல காப்பி கிளைண்ட் கொடுத்துட்டு ஸ்மார்ட் லாகின்றதை கிளிக் பண்ணணும். பண்ண உடனே இந்த பாக்ஸில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதாவது இன்னொரு தடவை சொல்கிறேன், காப்பி கிளைண்ட் கொடுத்துட்டு ஸ்மார்ட் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த டப்பாவில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். வந்ததுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஆக்சஸ் டோக்கன் வந்துடும். நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், டேரெக்டாக கிளைண்ட் ஏபிஐ போய்ட்டு டேரெக்டாக ஜென்ரேட் கொடுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை. ஒரு டைம் ஒரு சில பேருக்கு யூசர் டஸ் நாட் லாகின்னு வர பட்சத்தில் நீங்கள் காப்பி கிளைண்ட் டீட்டெயில்ஸ் ஸ்மார்ட் லாகின் கொடுத்து பேஸ்ட் பண்ணி லாகின் கொடுத்து இந்த மாதிரி லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தக்கப்புறம் நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா வரும். அவ்வளோதான் வேலை. நம்ம இதில் எந்த விதமான வேலையும் நம்ம செய்ய போகிறது கிடையாது. நேராக போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் வாங்க. போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன, நம்ம இவ்வளோ நாள் வெறும் அலைஸ் ப்ளூன்றதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் அலைஸ் ப்ளூ, நியூ அலைஸ் ப்ளூன்றதை மட்டும் 2மே செலக்ட் பண்ணிக்கணும். மற்றபடி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. இந்த 2 மட்டும் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறோம். இங்கே கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறோம். டேஷ்போர்டு வரும்.
ஃபைல் போயிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றோம் ரோபோவை. ஸ்டார்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல லைவ் ப்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லாகின் பண்ணிவிட்டு நம்ம விட வேண்டியது தான். இவ்வளோ தான் இந்த புது ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான வழிகள். நன்றி.